ஹே கைஸ், வணக்கம். மாடி தோட்டம், இயற்கை விவசாயம் இப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது இது கூட இன்னொன்று செய்ய நம்ம ரொம்பவே ஆவலாக இருப்போம். அதாவது கம்போஸ்டிங், காய்கறி உரம். நம்ம என்னதான் ஹாட் கம்போஸ்டிங், வெஜிடபிள் கம்போஸ்டிங், ஹோம் கம்போஸ்டிங் இப்படி டிசைனாக ஸ்டைலாக பேர் வச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் ஒன்று செய்கிறோம். இயற்கை விவசாயம், மரம் வளர்ப்போம், காடுகளோட முக்கியம், இந்த மாதிரி சில மாற்று யோசனைகள் எல்லாம் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நம்மளுக்கு விதைக்கப்படுது. அதோட தாக்கமும் நல்லாவே இருக்குது. ஆனால் அதில் சேர்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை, அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை பற்றின அவேர்னஸ் இப்போ தான் கொஞ்ச காலமாக சில பேர்கிட்ட இருக்குது. நம்ம வீட்டில் சேர்கிற குப்பைகளை நம்ம வீட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அந்த குப்பைகள் எல்லாம் வேறொரு இடத்துல நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம என்றைக்குமே உணர்ந்ததில்லை. இதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கொடுங்கியூரில் இருக்க டம்ப்யார்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு வியூ கிடைக்கும். பிரச்சனையை புரிஞ்ச உலகத்தில் இருக்க நிறைய கவர்மெண்ட்ஸ் மாற்று முறைகளை கையாண்டுட்டு வராங்க. நம்ம சென்னை மாநகராட்சியும் ரொம்ப காலமாகவே ரொம்ப சிறப்பாக இந்த பிரச்சனையை கையாண்டுட்டு வராங்க. அடிப்படையில் நமக்கு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. நம்ம வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுகள்லேருந்து நம்மளே உரமாக்க முடியும். அதை எப்படி செய்கிறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், எப்படி சுலபமாக செய்ய முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கலாம். கூடவே நமக்கு தேவையான உரத்தை நம்ம மாடி தோட்டத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது செய்கிறதுக்கு பெருசாக செலவு எதுவும் ஆகாது. கொஞ்சம் டைமும் நிறைய பொறுமையும் தேவைப்படும். கம்போஸ்ட் செய்ய நிறைய வழிகள் இருக்குது. நம்ம கம்போஸ்ட் பண்ண அடிப்படையான விஷயத்தையும் நான் எப்படி கம்போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் மட்டும் பார்ப்போம். கம்போஸ்ட் எப்படி நடக்குதுன்னு ஒரு சின்ன அடிப்படையான புரிதல் கிடைச்சாலே போதும். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். காய்கறி உரம் நுண்ணுயிர்களால் நடக்குது, அதாவது மைக்ரோப்ஸ். அது வேலை செய்ய 4 முக்கியமான பொருட்கள் தேவை. கார்பன், காற்று, நைட்ரஜன், தண்ணி. இதில் கார்பன் அண்ட் நைட்ரஜனை எந்த ப்ரொபோர்ஷனில் மெயின்டைன் பண்ண போகிறோங்கிறதுல தான் கம்போஸ்ட் எப்படி நடக்குது அப்படின்றது டிசைட் பண்ணோம். நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ரேஷியோ 30:1. அதாவது 30 மடங்கு கார்பனுக்கு 1 பங்கு நைட்ரஜன். இந்த ரேஷியோவில் தான் கம்போஸ்டிங் பண்ணுற மைக்ரோப்ஸ் எல்லாம் ஜென்ரலாக கன்சியூம் பண்ணும். இந்த ரேஷியோவை கொஞ்சம் குத்து மதிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்கள் கம்போஸ்ட் சுலபமாக ரெடி ஆகிடும். கார்பன், நைட்ரஜன் இது ரெண்டுமே உலகத்தில் இருக்க எல்லா உயிர் பொருட்களுமே உண்டு. ஆனால் அது எந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து காய்ந்து போன பொருட்களில் நைட்ரஜன் கம்மியாகவும் கார்பன் அதிகமாகவும் இருக்கும். இதே காய்கறி கழிவுகள் இல்லைன்னா நம்ம தோட்டத்திலேருந்து புதுசாக விழுந்த இலைகள் இதிலெல்லாம் நைட்ரஜனோட பங்கு அதிகமாக இருக்கும். என்னோட கம்போஸ்டில் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது டெய்லியும் காய்கறி கழிவுகள். நான் காய்கறி கழிவுகள் போடும் போதே ஒரே ஒரு ஸ்பூன் கிட்டத்தட்ட மரத்துகள்கள் போடுவேன். அதாவது மரம் வெட்டுற கடையில் வாசலில் நிறைய கொட்டி வச்சிருக்கோம் இல்லையா, சாடஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த காய்கறி கழிவை நல்லா மிக்சியில் போட்டு, இதுக்காகவே ஒரு மிக்சி வச்சுருக்கேங்க, அதில் போட்டு நல்லா பொடிசாக அதை நொறுக்கிட்டு அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் சாடஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவேன். போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருவேன். மரத்தூளில் கார்பன் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பவுல் ஃபுல்லாக காய்கறி கழிவை நான் போடுறேன் அப்படின்னா அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் மரத்தூளில் போடுவேன். ஸோ எனக்கு நைட்ரஜன் காய்கறி கழிவுலேருந்தும் மரத்தூள்லேருந்து எனக்கு கார்பனும் கிடைச்சிருது. நம்ம போடுற நைட்ரஜன் அண்ட் கார்பன் ப்ரொபோர்ஷன் கரெக்டாக அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணங்கரைன்னு கருப்பாகவே இருக்குது ஆனால் கம்போஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா கார்பனை நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைனா கம்போஸ்ட் பின்னில் ஒரே ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி கொலன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கார்பன் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். இப்படி தாங்க கார்பன் நைட்ரஜனை ப்ரொபோர்ஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் கம்போஸ்டில். சரி, கம்போஸ்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி 3ஆவது நாள் 4ஆவது நாள்லேயே உங்களோட கம்போஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, அது கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் அது 120 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் செக்லாம் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல் நீங்கள் ஹைட்டு போகும்போது அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதை உங்களால் உணர முடியும். ரொம்ப நேரம் நீங்கள் கையை உள்ளே விட முடியாது, அந்த அளவுக்கு அது ஹீட் ஆகும். ஹீட் ஆகலை அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, கருப்பாகவே இருக்குது கம்போஸ்ட் ஆக மாட்டேங்குது, அப்படி இல்லைன்னா கொலன்னு இருக்குது ஸ்மெல் வருது, இந்த 2 பிரச்சனை தாங்க அதில் வரும். இந்த 2 பிரச்சனைனால மட்டும்தான் கம்போஸ்ட் நடக்காமல் போகும். சில பேர் சொல்கிறாங்க நிறைய புழு வருது, நிறைய பூச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புழு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் எக்ஸ்போஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா
பறக்கிற பூச்சிகள்லேருந்து முட்டை போட்டு அதுலேருந்து வரக்கூடிய புழுக்கள் தான். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி அது பறந்து போயிடும். ஆல்மோஸ்ட் கம்போஸ்ட் ரெடி ஆகும்போது அதெல்லாம் பறந்துடும். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக கம்போஸ்ட் பண்ணி கம்போஸ்ட் ஹீட் ஆகுது அப்படின்னா யூஸ்வலி இந்த புழு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தேவையில்லாத செடிகளும் முளைக்காது. சரி, காற்று எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, இது ஆக்சிஜனை தான் சுவாசிக்கும். இது கம்போஸ்ட் ஆக இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் காலி பண்ணிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். கம்போஸ்டிங் நடக்கும், ஆனா ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். அழுகி போன முட்டை ஸ்மெல் எல்லாம் வரும். அதனால உங்க கம்போஸ்ட் பின் நிறைய தொலைகளோட இருக்கணும். காத்தோட்டமா நான் எனக்கு யூஸ் பண்றது வாஷிங் மிஷினோட இன்னர் ட்ரம், வேஸ்ட் கடையிலேருந்து வாங்கினது. ஸோ அதில் தான் நான் கம்போஸ்ட் டெய்லியும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது நான் பாதி ட்ரம் ஃபில் ஆனோடனே அதை வேற ஒரு ட்ரம்முக்கு மாற்றி திருப்பி அந்த ட்ரம்ல நான் காய்கறி கழிவுகளை சேர்க்க ஆரம்பிப்பேன். நீங்கள் 3 நாளுக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அதை நீங்கள் கிளறி விட்டே ஆகணும். 2 ட்ரம்ல இருக்கக்கூடிய கம்போஸ்டையுமே கிளறி விட்டு ஆகணும். ஏன்னா நீங்கள் ஆக்சிஜனை உள்ளே கொடுக்கும் போது தான் உள்ளே இருக்க நமக்கு தேவையான மைக்ரோப்ஸ் உயிர் வாழ முடியும். சரி, தண்ணி. இந்த மைக்ரோப்ஸ்லாம் உயிர் வாழ்றதுக்கு ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை எடுத்து பிழிஞ்சிங்கன்னா தண்ணி வரக்கூடாது. அந்த அளவுக்கு அது ஈரமாக இருந்தாலே போதும். நீங்கள் கீழே ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, ஸோ தட் நீங்கள் மேலே ஊற்றுற தண்ணி கீழே இறங்க ஆரம்பிக்கும். சில பேர் அவங்க கம்போஸ்ட் பின்னர்ஸ் நல்லா சொதன்னு வச்சுருப்பாங்க. கீழே வடியும் தண்ணி, ஆனால் அது கண்ணங்கரைன்னு கருப்பாக இருக்கும். அது கம்போஸ்ட் டீன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அது சாக்கடை. ஏன்னா கம்போஸ்ட் டீ அப்படி இருக்காது. உங்களுக்கு மேலே இருக்க கம்போஸ்ட் அழுகி தண்ணியோட மிக்ஸ் ஆகாது. கம்போஸ்டாக தான் இருக்கும். கீழே இருக்க தண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டீ டிகாஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த கம்போஸ்ட் டீயை நீங்கள் 1:10 ரேஷியோவில், அதாவது ஒரு பங்கு கம்போஸ்ட் டீக்கு 10 மடங்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றலாம். கம்போஸ்டில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. கம்போஸ்ட் சொதன்னு இருக்கக்கூடாது, ஈரப்பதமாக இருக்கணும், அவ்வளோதான். இதுதாங்க கம்போஸ்ட். இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் கம்போஸ்ட் ஆகாமல் இருக்கிறது. நார்லாம் அவ்வளோ சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகாது. அதெல்லாம் திருப்பி நான் கம்போஸ்ட் பின்லேயே போட்டுருவேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த கம்போஸ்ட்டுக்கும் இந்த கம்போஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு காமிச்ச கம்போஸ்ட் மாதிரி எனக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி உண்மையை சொல்லணுன்னா இதுதாங்க கம்போஸ்ட், உண்மையான கம்போஸ்ட். இது காய வச்சு சலிச்சிங்கன்னா அந்த மாதிரி சாஃப்டான ஒரு கம்போஸ்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஃபோட்டோவில் வீடியோலலாம் அதை தான் காமிக்கிறாங்க. அதனால் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். இப்படி தாங்க கம்போஸ்ட் இருக்கும். இதுதான் ஃப்ரெஷ்ஷான கம்போஸ்ட் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவில் கம்போஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் கம்போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். குழந்தைங்களுக்கு செடி வளர்க்குற சொல்லித்தர மாதிரி கம்போஸ்ட் பண்ணவும் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் கம்போஸ்ட் செய்ய முடியாதவங்க சென்னை கார்பரேஷன்லேருந்து கூட கம்போஸ்ட்டை வாங்க முடியும். நம்ம கொடுக்குற குப்பையிலேருந்து அவங்க கம்போஸ்ட்டை உருவாக்குறாங்க. 1 கிலோ 20 ரூபா தாங்க. இன்னொரு ஹை ரோட்டில் இருக்க ஒரு சென்டரில் பெர்மிஷன் வாங்கி எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சென்டர்ஸ் சென்னையில் நிறைய ஏரியாஸில் இருக்குது. உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா காலையில் உங்கள் கார்பேஜ் கலெக்ட் பண்ண சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விசாரிச்சுன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த சென்டருக்கு கார்பேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு காய்கறி கழிவுகளை மட்டும் அவங்க தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. அதுலேயுமே தக்காளி, வெங்காயம், மாதுளை தோல், அப்புறம் தேங்காய் நார், வாழை நார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்க ரொம்ப நாள் ஆகுன்றதுனால இதில் அவங்க சேர்க்கறது கிடையாது. அதே மாதிரி சாத்துக்குடி, எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரியான சிட்ரிக் பழங்களையும் அவாய்ட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிங்கன்னா மைக்ரோப்ஸ் இறக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே உண்டு. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அகெயின் இந்த சென்டர்லேயும் ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் நடக்குது. பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க ஷ்ரெட்டரில் போடுறாங்க. ஷ்ரெட்டர்னால் பெருசாக எதுவும் இல்லைங்க. நான் வீட்டில் மிக்ஸி யூஸ் பண்ணி அரைக்கிற மாதிரி இவங்க ஒரு மிஷின் வச்சு அரைக்கிறாங்க. அரைச்சி ஒவ்வொரு தொட்டிலையும் போடுறாங்க. இவங்கக்கிட்ட நிறைய தொட்டி இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தொட்டியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த தொட்டியில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே தேங்காய் மட்டையை பரப்பிட்டு அதுக்கும் மேலே நம்ம வீட்டு ஜன்னல்களெல்லாம் ஒரு மஸ்கிட்டோ நெட் போடுவோம் இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் மஸ்கிட்டோ நெட், அதை ஃபஸ்ட்டு லே பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே இந்த ஸ்ட்ரெட்டட் காய்கறி கழிவுகளை மேலே போடுறாங்க. ஒவ்வொரு கம்போஸ்ட் தொட்டிலையும் நல்லா பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு நிறைய பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் செய்கிற கம்போஸ்ட்டில் கம்போஸ்ட் டீயை கலெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க கலெக்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே வேஸ்ட்டாக டிஸ்கார்ட் ஆகிடுது. 48 நாள் கழித்து தொட்டிலேருந்து அந்த கம்போஸ்ட்டை வெளியில் எடுத்து காய வச்சு சலித்து விற்கிறாங்க. சரி,
நம்ம வீட்டில் பண்ணும்போது மாதக்கணக்காகிற கம்போஸ்ட் எப்படி இவங்களுக்கு 48 நாளில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சீக்ரெட் வந்து இவங்க மைக்ரோப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோப்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இஎம் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் அவங்க கல்ச்சர் பண்ணுறாங்க. இஎம் சொல்யூஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த இஎம் சொல்யூஷனுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் தயிரையும் வெல்லத்தையும் எடுத்து 2 வாரம் புளிக்க வைக்கிறாங்க. புளிச்சதுக்கப்புறம் இஎம் சொல்யூஷன் ரெடி. இவங்க இஎம் சொல்யூஷன் கூடவே இன்னொன்று செய்கிறாங்க, இஎம் கேப்சூல்ஸ். உமியையும் தவிடையும் இந்த இஎம் சொல்யூஷன் போட்டு தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி காய வைக்கிறாங்க. இந்த உருண்டைகளை ஷ்ரெட்டரில் காய்கறிகளை போட்டு அரைக்கும் போதே 2 உருண்டையும் போட்டு அரைச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒன்றை விட்ட ஒரு நாள் அந்த கம்போஸ்ட் தொட்டிகளை கிளறி விடுவாங்க. கிளறும் பொழுது அந்த இஎம் சொல்யூஷனை 1 மடங்கு இஎம் சொல்யூஷனுக்கு 10 மடங்கு தண்ணின்ற சதவீதத்தில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இதனால் கம்போஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக ஆகுது, 48 நாளில். இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் நிறைய பேர் கம்போஸ்ட் செய்யும் போது புளிச்ச மாவு, புளிச்ச தயிர், மோர் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்போஸ்ட் ரெடி ஆகணுன்ற அவசியம் வந்ததில்லை. அவங்க சென்டர்லேயே ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்காங்க. அவங்க செய்கிற கம்போஸ்ட்டை போட்டே இவங்க காய்கறியை வளர்க்குறாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சின்ன கலெக்ஷன் தான் இருக்குது, பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே வேலை செய்கிறவங்க தான் எனக்கு இந்த டூர் காமிச்சது. அவங்க சொல்லும் போது அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்க்கணுமே, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க செய்கிற கம்போஸ்ட்டை அவங்க வளர்க்குற செடிகள்லேயே போட்டு காய்கறியில் எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிடும் போது அது ஒரு தனியான ஒரு சுவை, ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம். அதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். நீங்கள் கம்போஸ்ட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பொருள்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நல்லா புளிச்ச தயிர், மோர், இது 2 தவிர வேறு எந்த பால் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா 2-3 நாள் கழித்து வர ஸ்மெல் என்னால் பேர் பண்ண முடியாதுன்னு நான் ஆட் பண்ண மாட்டேன். பட் மைக்ரோப்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அதை ஸ்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். அப்புறம் மாமிசம், நான்வெஜ்ஜை எக்காரணத்துக்கு கொண்டு ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் சமைச்ச பொருளை ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் எண்ணெய் கண்டென்ட் நிறைய இருக்கும். நம்ம எண்ணெய் கம்போஸ்டில் ஆட் பண்ணவே கூடாது. கடைசியாக சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸை கொண்டுடும். ஸோ இந்த பொருள்லாம் அவாய்ட் பண்ணி கம்போஸ்ட் பண்ணிங்கன்னா கம்போஸ்ட் பிரமாதமாக வரும். கம்போஸ்டிங்கில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா என்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய யூடியூப் சேனலில் டைட்டில் பேனரில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐகான்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக என்னோடய ப்ரொஃபைல் உள்ள வந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். பை பாய்.